பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கும் பரலோக எருசலேம் சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஏசப்பா ஜீவனுள்ள அந்த பரலோக எருசலேமுக்கு ஆண்டவரே வருவதற்கு தகுதி உள்ளவர்களாய் பாத்திரவான்களாய் ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பரலோக எருசலேமுக்கு வந்து அடைவதற்கு ஆண்டவரே இந்த பூலோகத்தில் இருக்கும் போது நாங்கள் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ ஆண்டவரே அது எல்லாவற்றையும் ஆண்டவரே செய்து அந்த பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் ஆண்டவரே மாற்றப்பட கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பெறாய் அப்பா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த எருசலேமுக்கு ஆண்டவரே வருவதற்கு அந்த இடத்துக்கு வந்து அடைவதற்கு வந்து சேருவதற்கு இயேசுப்பா பாத்திரவான்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்துக்கு வந்து அடைவதற்கு தடையாய் இருக்கிற எந்த காரியத்தையும் அப்பா எந்த உலக காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. ஆண்டவரே, பரலோகத்தை துக்கப்படுத்தி ஆண்டவரே அந்த இடத்துக்கு வர முடியாதபடி ஆண்டவரே வருகிற ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் அப்பா நாங்கள் செய்யவே கூடாது. சாமி, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் பரலோகத்துக்கு வருவதற்கு பாத்திரவானாய் மாறுவதற்கு எதெல்லாம் காரியங்கள் எல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்யணும். எதெல்லாம் விடணுமோ அது எல்லாவற்றையும் விடணும். எதையெல்லாம் பின்பற்றணுமோ ஆண்டவரே அது எல்லாவற்றையும் பின்பற்றணும். ஆண்டவரே, பரலோகத்திற்கு ஆண்டவரே பிடித்த மாதிரி ஆண்டவரே அதற்கேற்றபடி நாங்கள் பேசணும். அதற்கேற்ற மாதிரி ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்வதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தால வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பரம எருசலேமை வந்து அடைவதற்கு ஆண்டவரே அந்த இடத்துக்கு வந்து சேருவதற்கு பாத்திரவான்களை மாற்றப்பட ஆண்டவரே எங்களிடத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தாவே நீர் எதிர்பார்க்கிறீரோ ஆண்டவரே இது எல்லா காரியத்தையும் ஆண்டவரே செய்கிறவர்களா இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்கு சபை மக்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் எருசலேமை வந்து அடைவதற்கு பாத்திரவான்களை கர்த்தரை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பரலோகத்தை வந்து அடைவதற்கு ஆண்டவரே பாத்திரவான்களை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஆர்வம் ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே, விருப்பம் எங்களுக்குள்ள இருக்கணும். வாஞ்சை எங்களுக்குள்ள இருக்கணும். எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு நாள் பரலோகத்தை அலட்சியமா எண்ணவே கூடாது சாமி. எருசலேமை அலட்சியமா எண்ணவே கூடாது சாமி. ஆண்டவரே, நாங்கள் அதை வந்து சேருவதற்கு ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீரோ பரலோகம் எதிர்பார்க்கிறதோ ஆண்டவரே அப்படிப்பட்ட பாத்திரவான்களா இந்த கால நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் பரலோகத்தை அலட்சியமா எண்ணக்கூடாது. ஆண்டவரே, எப்படியாவது அந்த பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஆர்வம் ஆண்டவரே எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிடணும். எதையாவது செய்து அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிடணுன்ற ஒரு விருப்ப வாஞ்சை ஏக்கம் தாகம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் காணப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேற எதுலையும் எங்களுடைய நோக்கம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்கான ஒரே நோக்கம் பரலோகத்தை வந்து சேர வேண்டும், எருசலேமை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழுவதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் சபை மக்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்கு வந்து அடைவதற்கு ஆண்டவரே பாத்திரவான்களாய் மாற நாங்கள் என்னென்ன காரியங்களோ செய்ய வேண்டுமோ எதெல்லாம் செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்யணும். எதெல்லாம் செய்யக்கூடாதோ எந்த காரியத்தையும் அப்பா நாங்கள் செய்யாமல் இருப்பதற்கு கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்குரிய ஒரே ஒரு நோக்கம் நாங்கள் வாழ்வதற்கான ஒரே ஒரு நோக்கம் பரலோகத்தை வந்து அடைவதாய் மாத்திரமே இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜீவனுள்ள தேவன் தங்க
சபை மக்கள் ஆண்டவரே ஆண்டவரே அந்த எருசலேமுக்கு ஆண்டவரே தகுதியுள்ளவர்களாய் மாறுவதற்கு ஆண்டவரே பரிசுத்தமாய் அப்பா இந்த நாட்களில் வாழுகிறவர்களை எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பரலோகத்துக்கு வந்து சேருவதற்கு ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாய் மாறுவதற்கு பாத்திரவான்களாய் மாற்றப்படுவதற்கு ஆண்டவரே பரிசுத்தவான்களாய் பரிசுத்தமாய் ஆண்டவரே வாழுகிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி ஆண்டவரே எந்த காரியத்தையும் அப்பா நாங்கள் செய்து ஆண்டவரே செய்யவே கூடாது சாமி. ஆண்டவரே எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யக்கூடாது. பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி ஆண்டவரே எங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ஆண்டவரே எங்கள் கண்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி எந்த காரியத்தையும் பார்க்கக்கூடாது. ஆண்டவரே எங்கள் இருதயம் பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி எந்த காரியத்தையும் ஆழமாய் சிந்திக்க கூடாது. ஆண்டவரே எங்கள் மனது பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி எந்த காரியத்தையும் நாங்கள் யோசிக்க கூடாது. ஆண்டவரே எங்கள் சிந்தை பரிசுத்த குலைச்சல் ஆகும்படி எந்த காரியத்தையும் நாங்கள் சிந்திக்க கூடாது சாமி. ஆண்டவரே பரிசுத்த குலைச்சல் ஆகும்படியான எந்த காரியம் அப்பா எங்கள் இருதயத்திலையும் ஆண்டவரே எங்கள் சிந்தையிலையும் எங்கள் கண்களையும் எங்கள் பார்வையிலும் ஆண்டவரே ஏற்படவே கூடாது சாமி. ஆண்டவரே எந்த ஒரு காரியம் எங்களை பரிசுத்த குலைச்சல்
ஆண்டவரே எங்கள் பெயர்கள் குறிக்கப்படும்படி, ஆண்டவரே எங்கள் பெயர்கள் எழுதப்படாதபடி, ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தையும் கிரியையும் ஆண்டவரே நாங்கள் தெரியாமல் கூட எந்த ஆள்களை செய்து விடாமல் கர்த்தாவே நீர் எங்களை கிருபையாய் காக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் செய்கிற செயல்கள் ஆண்டவரே ஒவ்வொன்றும் ஆண்டவரே அதில் எங்களுடைய பெயர்களும் எழுதப்படுவதற்கு ஆண்டவரே தகுதி உள்ளதா இருக்கணும் சாமி. ஆண்டவரே அனுதினமும் அதற்காக நாங்கள் தயாராகிறோம் அப்பா. ஆண்டவரே அனுதினமும் அதற்காக நாங்கள் பாடுபட வேண்டும் சாமி. ஆண்டவரே எப்படியாவது அதில் எங்கள் பெயர் எழுதப்பட வேண்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே எங்கள் பெயர்கள் அதில் ஆண்டவரே தொலையவே கூடாது, ஒரு நாளும் எங்கள் பெயர் அதில் இல்லாமல் போகவே கூடாது சாமி. எப்படியாவது அந்த புஸ்தகத்தில் எங்கள் பெயர் இடம் பெற வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனுதினமும் ஆண்டவரே அதற்குரிய காரியங்களை மாத்திரம் செய்கிறவர்களா கர்த்தாவே இந்த கால நேரத்தில் எங்களை எங்கள் சபை மக்கள், கலை சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே இந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட ஆண்டவரே ஏற்ற கிரியைகளை நாங்கள் செய்யணும்ப்பா. ஆண்டவரே அந்த புஸ்தகத்தில் எங்களுடைய பெயரும் இடம் பெறுவதற்கு ஏற்ற கிரியை நாங்கள் செய்ய வேண்டும் சாமி. ஆண்டவரே இந்த கால நேரத்தில் அப்படிப்பட்ட கிரியை செய்கிறவர்களா ஆண்டவரே அதில் எங்களுடைய பெயர் எழுதப்படுவதற்கு இடம் பெறுவதற்கு தகுதியுள்ள காரியங்களை கிரியைகளை ஆண்டவரே செய்கிற பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கால நேரத்தில் நீர் மாற்றிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள், பெயர்கள் எழுதப்பட்ட பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர், திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். பெயர்கள் எழுதப்பட்ட தலைப்பேரானவர்கள் திருவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர், கொழுவிழா கூட்டமாக கொண்டாடி மகிழ்கின்றனர். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டு, கொண்டாட்டம் கொண்டாட்டம் நம் தகப்பன் வீட்டு. ஜீவனுள்ள தேவன் தந்தோம் பரலோக எருசலேம் வந்து சேர்ந்து விட்டோம். இவனுள்ள தேவன் தந்தோம் பரலோக எருசலேம். சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே. எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே. எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. நீதிபதி கர்த்தரே, நீதிபதி கர்த்தரே. எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி அவர், எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நீதிபதி. ஜீவனுள்ள தேவன் தங்கோ பரலோக எருசலேம். சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். ஜீவனுள்ள தேவன் தங்கோ பரலோக எருசலேம். சீயோன் மலைக்கு வந்து சேர்ந்து விட்டோம். தேவன் எல்லோரையும் நியாயம் தீர்க்கிற நீதிபதி. நேற்றுக்கு நம்ம கவனிச்சது நம்முடைய அந்தரங்கங்களை குறித்து தேவன் என்ன செய்கிறார்னா தீர்ப்பு செய்கிறார், நீதி செய்கிறார். அந்தரங்கங்கள் படி நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார்னா தீர்க்கிறார் அப்படின்னு நம்ம நேற்று கவனிச்சோம். எதை வச்சு? அந்தரங்கமான நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளை வைத்து தேவன் என்ன செய்கிறார்னா நியாயம் தீர்க்கிறார். இப்போ நம்ம கவனிக்கிறது எல்லோரையும் எப்படி அவர் நியாயம் தீர்க்கிறார்னா
நம்முடைய செயல்களின்படி தேவன் என்ன செய்கிறார்னா தேவன் நியாயத்தீர்ப்பு செய்கிறார். நம்முடைய செயல்கள், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய செயல்களை வைத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா செயல்பாடுகளை வச்சு தேவன் நியாயம் தீர்க்க விரும்புகிறார். அதான் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்தவருக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவர்களுடைய வித்தியாசத்தை நான் என்ன செய்கிறேன், நான் காண்பிப்பேன், திரும்பவும் காண்பிப்பேன் அப்படின்னு கடைசியாக தேவன் என்ன செய்கிறேன்னா சொல்கிறார் இல்லையா. கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அப்போ தேவன் எதை வச்சு தீர்ப்பு செய்கிறார் அப்படின்னா அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது. ஒருவேளை நம்ம நினைக்கிற நினைவுகள் சரியாக இருந்தோம், செய்கிற செயல் தவறாக இருக்குமானால் நிச்சயமாக அதற்கேற்ற ஒரு தண்டனையை கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த நபர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எதை வச்சு நாம் நினைக்கிற நினைவுகள் ஒருவேளை நல்லா இருக்கலாம், நாம் நினைக்கிற நினைவுகள் நல்லா இருக்கலாம், ஆனால் செயல்கள் தவறாக இருக்குமானால் நிச்சயமாக அதற்கேற்ற ஒரு தண்டனையை, அதற்கேற்ற ஒரு பாதிப்பை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா கொடுக்க விரும்புகிறார். அப்போ இந்த காலையில் தேவன் நமக்கு நன்மையை செய்ய வேண்டுமானால், இல்லை நல்லதை மட்டுமே நமக்கு தேவன் செய்ய வேண்டுமானால் நல்லதை மட்டுமே தேவன் செய்யணும். அதான் தேவனுடைய விருப்பம். உனக்கு என்ன செய்யணும், நல்லதை மட்டுமே நான் செய்ய விரும்புகிறேன். அப்போ நல்லதை மட்டுமே தேவன் நமக்கு செய்யணும் அப்படின்னா நம்முடைய கிரியைகள் நல்லதாகவே இருக்கணும், நம்முடைய கிரியைகள் நல்லதாக இருக்கணும், நம்முடைய செயல்கள் நல்லதாக இருக்கணும். பட் நம்முடைய செயல்கள் சரியாக இல்லை, நினைவுகள் சரியாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக தேவன் அதுக்கேற்ற தண்டனையை எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா அதை கொடுக்க விரும்புகிறார். ஒன்றும் பாவியானாலும் சரி, இல்லை ஒரு பரிசுத்தவனாக இருந்தாலும் சரி, இல்லை தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, என்ன கொடுக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு பாதிப்பை அவர்களுக்கு கட்டாயமாக தேவன் கொடுக்க விரும்புகிறார். யாராக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்குறார், பரிசுத்தவனாக இருந்தாலும் அப்படி தான் கொடுக்குறார். ஸோ ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய மார்கள் அவங்க பாவியம் இல்லை, பரிசுத்தமான, ஆனால் என்ன இருக்குது, தேவனுக்கு கொடுத்த ஒரு பயம் இருக்குது. அந்த தேவ பயத்தோடு வாழ்கிற நபர்களுக்கும் கர்த்தர் என்ன கொடுக்குறாருன்னா அவங்க செயலை வைத்து கர்த்தர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அந்த பாதிப்பு. அப்போ நல்லதை மட்டுமே நமக்கு செய்யணும் அப்படின்பதான் தேவனுக்கு விருப்பம். நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய செயல்கள் நல்லதாகவே இருக்கணும், நம்முடைய செயல்கள் நல்லதாகவே இருக்கணும். செயல்களை வைத்து தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதுனா இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ஞானசனம் எடுத்துட்டால் மாத்திரம் பேர் எழுதிடுவார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையும் உள்ள சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் எனக்கு கிரீடமும் மாணவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருங்கள். ஏயோதியாளுக்கும் சிந்திக்கையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவைகளுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அவர்கள் கிளமத்தோடும் என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவர்களுடைய நாமங்கள் எதனால ஜீவ புஸ்தகம் எழுதியிருக்கிறாரு? என்னோடு கூட மிகவும் என்ன செய்யணும்னா பிரயாசப்பட்டவர்கள். அப்ப எல்லாருடைய பேரும் எழுதியிருக்காருன்னு கூட சொல்லலை. எல்லாருடைய பெயரும் கூட எழுதியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லலை. அந்த பேர் எப்ப எழுதப்படுது? என்னோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். மிகவும் அப்ப பிரயாசவங்கப்பட்டவங்க பேர் எங்க இருக்கு அப்படின்னா ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. அப்ப பிரயாசப்படாதவங்க பேரு இருக்குமான்னு தெரியாது. இருந்தா தோத்திரம் தான். ஆனா பைபிள் சொல்லுது, சிந்திக்கையாலும் ஏயோதிக்காலும் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அப்ப அந்த பிரயாசத்தை வச்சுதான் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா ஒரு செயலை தேவன் செய்ய விரும்புகிறார். ஒரு செயலை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு நம்முடைய செயல்கள் சரியா இருக்குமானால் கர்த்தர் நமக்கு நன்மையை மட்டுமே தேவன் என்ன செய்வார்? நமக்கு தேவன் செய்வார். நம்முடைய செயல்கள் சரியா இல்லை, ஆனா சிந்தனை சரியா இருக்கு. சிந்தனை சரியா இருக்கு, ஆனா சிந்தனைக்கேற்ற செயல் இல்லை, செயல் தவறாக இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னா நிச்சயமா அது கேட்ட பாதிப்பை நமக்கு தேவன் தருவதற்கு ஆயத்தம் இருக்கான். கையில விஷத்தை வச்சுட்டு இது பால் நினைச்சு நான் குடிச்சேன், கையில விஷத்தை வச்சுக்கிட்டு நான் பால் நினைச்சுதான் குடிச்சேன் அப்படின்னா பாதிக்கா போயிடுமா? கையில என்ன வச்சிருக்கிறோம்? விஷம். ஆனா விஷத்தை வச்சிருக்கிறோம், ஆனா என்ன நினைச்சிருக்கிறோம்? பால் அப்படின்னு நினைச்சு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா பாதிப்படையாம போயிடுமானா நிச்சயமா அந்த விஷத்துக்குரிய பாதிப்பு கண்டிப்பா அவங்களுக்கு என்ன செஞ்சு ஆகும்? அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியே தீரும். அப்படின்னா நம்ம நினைவுகள் சரியாக இருந்தாலும் செயல்கள் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். அப்ப செயல்கள் சிந்தைகள் சரியா இருக்குது, ஆனா செயல்கள் என்னவா இல்லை? சரியா இல்லை. நேத்திக்கு சொன்னது செயல் நிறையா இருக்குது, சிந்தை சரியா இல்லை. செயல்கள் சரியா இல்லை, ஆனா என்ன இருக்கு? செயல்கள் எப்படி இருக்குது? சரியா இருக்கு, ஆனா சிந்தனைகள் சரியா இல்லை. அந்தரங்க ஜீவியம் சரியா இல்லை அப்படின்னா கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறான்? அதற்கேற்ற பனிஷ்மென்ட் தேவன் கொடுக்க விரும்புகிறான். அதான் ரோமருக்கு பவுல் சொன்னார், மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து தீர்ப்பு செய்கிற ஆண்டவர். எதை வச்சு? அந்தரங்கத்தை வச்சு. அப்ப அந்தரங்கத்தை வச்சு மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம கவனிக்கிறது என்ன? வெளிப்படையான செயல்களை வைத்தும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா பனிஷ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறார், தண்டிக்க விரும்புகிறார். அப்ப நம்முடைய சிந்தைகளை சரியா இருந்தால் மட்டும் போதாது, செயல்பாடுகளும் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்க வேண்டும். செயல்பாடுகளும் சரியா இருந்தாதான் ஒரு மனிதனை தேவன் என்ன செய்ய முடியும்? நன்மையை மட்டுமே அவர்களுக்கு செய்ய முடியும். நன்மையை மட்டுமே அவர்களுக்கு செய்யணும். அப்ப நன்மையை மட்டுமே தேவன் எனக்கு செய்யணும்னா என் செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். சிந்தனை சரியா இருந்தால் மட்டும் போதாது, செயல்களும் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும். 3 பேரை வேகமா சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல அந்த பார்வோனை நான் பாவி என்று சொல்லுகிறேன். எகிப்தில் இருக்கிறதுனால அவர் யாரு? ஒரு பாவி. ஒரு பாவினுடைய செயல்பாடுகள் சரியா இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் அவங்களை என்ன செய்ய விரும்புகிறார்னா தண்டிக்க விரும்புகிறார். நிச்சயம் என்ன செய்ய விரும்புகிறார்? தண்டிக்க விரும்புகிறார். 17-18 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதையால் வாதிச்சார். ஏன் வாதிக்கிறான்? அவருடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவங்க செயல்பாடுகள் சரியில்லை. யாருடைய செயல்பாடு? பார்வோனுடைய செயல்பாடு சரியா இல்லை. அந்த சரியில்லாம போனால் தேவன் என்ன செய்கிறார்னா அவர்களை தேவன் வாதிக்கிறார். இப்ப அவருடைய சிந்தையும் சரியில்லை, அவருடைய செயல்களும் சரியில்லை. அவருடைய சிந்தையும் சரியில்லை, அவருடைய செயல்களும் சரியில்லை. அப்ப சிந்தையும் செயல்களும் சரியா இல்லை அப்படின்னாலும் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? ஒரு மனிதனை தேவன் தண்டிக்க விரும்புகிறார். அவர் என்ன செஞ்சாரோ அந்த செயலுக்கு ஏற்ற ஒரு பாதிப்பை அவர்களுக்கும் அந்த பார்வோன் அரண்மனையை சேர்ந்த அத்தனை பேருக்கும். என்ன சொல்ல போனா இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ, இதுல யாரெல்லாம் ஒருவேளை சாராளை குறித்து புகழ்ந்து பேசினவர்களாக இருக்கலாம். 2வது அந்த சாராளை பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு போனவர்களாக இருக்கலாம்.
மூணாவது அந்த ஆபிரகாமின் மனைவியை தனக்கு மனைவியாக்கி கொள்வதற்கான எல்லா முயற்சியும் எடுத்த பார்வோனாக இருக்கலாம். இதுல 3 கூட்டத்தார் சம்பந்தப்படுறாங்க. ஒரு கூட்டத்தார் யாரு? சாராளை குறித்து பிரபுக்களுக்கு அறிவிக்கிறாங்க. எகிப்தியர் அவளை குறித்து புகழ்ந்தார்கள் அப்படி இருக்கு. எகிப்தியர் அவளை குறித்து புகழ்ந்தார்கள். இவங்க யாரு? சாதாரணமான மனிதர்கள். சாதாரணமான மனிதர். அப்ப அந்த சாதாரணமான மனிதருக்கு தொடர்பு இருக்கான்னா இருக்குது. சாதாரண மனிதருக்கு தொடர்பு இருக்கா? இருக்குது இல்லையா? ரெண்டாவது யாருக்கு? அவளை குறித்து அவளை அரண்மனையில் என்ன செய்யப்படுது? புகழந்து பேசுறாங்க. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக இப்ப அவளை புகழ்ந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அவள் பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறாள் இல்லையா? அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டான். அப்ப புகழுகிறது ஒரு கூட்டம், ரெண்டாவது கொண்டு போறது ஒரு கூட்டம், அவளை தனக்கு மனைவியாக கொள்ளுகிறது நினைக்கிறது ஒரு கூட்டம், அதுக்கிட்ட செயலை ஈடுபடுகிறது ஒரு கூட்டம். புரியுதா சொல்றது? ஒரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு? ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்படுது. ஏதோ ஒரு விதத்துல அவனுடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவனுடைய செயல்பாடுகள் இப்போ நாங்களா கூட்டிட்டு போனோம் அப்படின்னு நினைக்கலாம், நாங்களா திருமணம் செய்ய நினைச்சோம் அப்படின்னு நினைக்கலாம். பட் ஏதாவது ஒரு விதத்துல நாம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அதற்கேற்ற பாதிப்பை நிச்சயமா கர்த்தர் நமக்கு தருவார். ஒரு தவறு நடப்பதற்கு நான் எந்த விதத்துல காரணமா இருந்தாலும் சரி, எந்த விதத்துல காரணமாக இருந்தாலும் சரி, சரியா? மோசேயும் ஆரோனும் என்னாகம் 20ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னாரா? கண்மலையை பார்த்து பேசுங்க, அப்ப தண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? மோசே கொஞ்சம் டென்ஷன் ஆகி மலையை போட்டு என்ன செஞ்சிட்டாரு? அடிச்சிட்டாரு இல்லையா? அடிச்சது யாரு? மோசே. பாதிக்கப்பட்டது யாரு? ஆரோன். முதல் பாதிப்பை யாருக்குன்னா ஆரோனுக்கு தான் இல்லையா? அடிச்சது யாரு? மோசே. நான் சொல்றேன் அடிச்சது மோசே. அப்ப மோசே தானே தண்டிக்கணும், மோசே தானே தண்டிக்கணும். ஏன் ஆரோனை தண்டிக்கணும்? இன்னும் சொல்லப்போனா முதல் பாதிப்பை யாருக்கு தான்? ஆரோனுக்கு தான். மலையை அடிச்சது யாரு? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனோ சபையாராய் கூடி வர செய்து பேசுங்கள், அப்பொழுது கொடுக்கும் என்றார். பண்ணி என்றார். அப்பொழுது மோசே கட்டளையிட்டபடியே கோலை எடுத்துக்கொண்டு கூடி வர செய்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாம் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை 2 தரம் அடித்தார் இல்லையா? நீங்க 7ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்ப மோசே ஜனங்களை கூட்டிக் கொண்டு மோசே கோலை எடுத்துக்கொண்டு மோசே ஜனங்களோட பேசி மோசே கண்மலையை அடிச்சு, இதில் பூரா சம்பந்தப்பட்டது பிறகு யாரு தான்? அவங்க கர்த்தர் ஜெபமானதுல இருந்து மலையை அடிச்சது வரைக்கும் செயல்பாடு யார் தான்? அப்ப ஆரோனை பார்ப்போம். ஒரு பேர் கூட ஆரோன் என்ன கிடையாது, கூட போனாரே தவிர ஒரு இடத்துல என்ன கிடையாது, ஆரோன் ஆன்ற பேர் ஒரு இடத்துல கூட கிடையாது இல்லையா? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், கர்த்தர் மோசே ஆரோனை நோக்கி, முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணபடி போனபடியால் என்றார். 21-22 கர்த்தர் ஓரி அதுக்கு முடிக்கிற வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அதுக்கு முடிக்கிற வசனம் மலையிலே நோக்கி. என்னங்க இது நியாயம்? ஆண்டவர் பத்தி என்ன கேட்கணும்? இது என்ன நியாயம்? இது நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? மோசே கிட்ட சொன்னீங்க. நீங்க சொன்னது யார்கிட்ட? மோசே கிட்ட. கோலை எடுத்தது யாரு? மோசே. பேசுனது யாரு? மோசே. அடிச்சது யாரு?
மோசே என்ன ஏன் தண்டிக்கணும் அப்படி கேட்கணும் தானே. அவர் அடிக்கும் போத நீ தடுக்கமா போன பாரு. மோசே மலையை அடிக்கிறாரு, அடிக்கிறது நீ என்ன செய்யாம போயிட்ட. இப்ப யார் தடுத்திருக்கணும்? ஆரோன் தடுத்திருக்கணும்ல. 2 பேரும் தானே போறீங்க, 2 பேரும் தானே. எனக்கு தெரியாது, நீ ஒதுங்க முடியாது, எனக்கு அதுக்கு சம்மதம் என்ன செய்ய முடியாது, நீ தப்பிச்சுக்க முடியாது. பட் அந்த தவறுக்கு எந்த விதத்துல நீ உடனே இருந்தாலும் சரி, நீ தப்பே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த தவறை உனக்கு தெரிஞ்சு செய்யாமல் போன அந்த செயலின் நிமித்தமும் கத்த என்ன செய்ய விரும்புகிறவர்னா தண்டிக்க விரும்புகிறவர். அடிச்சது மோசே, பேசுறது மோசே, கலகாரம் சொன்னது மோசே, டென்ஷன் ஆனது மோசே, கோபப்படுறது மோசே, எல்லாம் மோசே தான். பட் ஆரோனுக்கு இதுக்கு என்னவே கிடையாது, ஒரு சம்பந்தமே கிடையாது, ஒரு சம்பந்தமே கிடையாது. ஆனா என்ன செய்யறாரு? முதல் பாதிப்பை யாருக்கு தான்? மோசே தானே முதல் பாதிப்பு அடைச்சிருக்கணும். ஆனா முதல் பாதிப்பு யாருக்கு? ஆரோனுக்கு. ஏன் ஆரோனுக்கு? நீ ஏன் தடுக்காம போன? நீ ஏன்? அப்ப செய்யறவனுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குதோ அந்த செய்யறவனை தடை செய்யாம அதையும் தேவன் எதில் ஏற்படுக்கிறா? செயல்பாட்டில் ஏற்படுக்கிறா. அதனால்தான் பவுல் சொல்லுவார் எபிரேயர்ல, என்னது? பாவத்துக்கு விரோதமா ரத்தம் சிந்தத்தக்கத அளவுக்கு நாம் இன்னும் எதிர்த்து போராடவில்லையே அப்படின்னு பாரு. பாவத்துக்கு ரத்தம் சிந்துவதற்கு ரத்தம் சிந்தத்தக்கத அளவுக்கு ரோமர் 12 சாரி எபிரேயர் 12 நினைக்கிறேன். பாவத்துக்கு விரோதமா இன்னும் ரத்தம் சிந்தத்தக்கத அளவுக்கு நீ என்ன செய்யல, எழுப்பி போராடலையே என்னவார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கத அளவுக்கு நீ இன்னும் என்ன செய்யவே இல்லை, எதிர்த்து நிக்கலையே. அப்ப எதிர்க்கிறது ஒரு பகுதி இருக்குது, செய்யறது ஒரு பகுதி இருக்குது இல்லையா? நீ செய்யற செயலுக்கு எதிர்க்காம ஆதரவு தெரிவிச்சாலே போதும், அதுக்கு என்ன இருக்கு, ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப தேவன் நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன. அப்ப பார்வோன் அரண்மனையில சாராளை புகழ்ந்தது ஒரு கூட்டம், அவளை கொண்டு போனது ஒரு கூட்டம், அவளை மனைவிக்குள்ள நினைச்சது ஒரு கூட்டம், செயல்பட்டது ஒரு கூட்டம். இந்த 3 கூட்டத்தை சேர்ந்தா கத்த என்ன செய்யறான்னா பாதிக்கிறார். இந்த 3 கூட்டத்தை சேர்ந்த தேவன் என்ன செய்கிறாரு? இதுதான் பார்வோன் அரண்மனையில மகா வாதையினால் வாதிக்கிறார். பார்வோனை மட்டும் வாதிக்கல. வாசி அந்த வசனம் பாருங்க, ஆதியாகமம் 12 ஆதியாகமம் 12 பார்வோனையும் அவன் வீட்டார் அந்த வீட்டாரையும் இல்லையா, பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையன். அப்ப அந்த வீட்டாரை யாராரு சேர்றாங்க? அதுல அவளை பத்தி பேசுறவனும் சேர்றான், அவளை கூட்டிட்டு போனவனும் சேர்றான், தன் மனைவிகளை செயல்பட்டவனும் சேர்றான். ஆக மொத்தம் என்ன, உன்னுடைய செயல்பாடு என்ன? இன்னும் செயல்பாடு ஒருவேளை தப்பு செய்யல, ஆனா தப்பு செய்ய தடுத்தியா? அவன் தப்பு செய்யறானேப்பா, மோச தப்பு செய்யறாரு, அதை தடுத்தியா? ஏப்பா கத்தமனை பேசாதப்பா சொன்னார், என்ன செய்யக்கூடாது, நீ அடிக்க கூடாதுப்பா, தடுத்தியா? அப்ப தப்பு செய்யறதும் ஒரு செயல், தப்பு செய்யறத ஊக்குவிக்கிறதும் ஒரு செயல், தப்பு செய்யறத தடுக்கிறதும் ஒரு செயல். நம்முடைய செயல்களை வைத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, நமக்கு தேவன் ஆஸ்வதிக்க விரும்புகிறார், பனிஷ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறார். தேவன் நம்மளை பனிஷ்மெண்ட் கொடுக்க விரும்புகிறார். அதை தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார். அப்ப நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா சரியா இருக்கணும். நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்குமானால் நமக்கு என்ன இருக்காது, நமக்கு என்ன இருக்காது, பாதிப்பு இருக்காது. தேவ சமூகத்திலிருந்து பாதிப்பு இருக்காது. கதை எதை மட்டும் தான் செய்ய விரும்புறாரு, நன்மையை மட்டும் தான் செய்ய விரும்புறாரு இல்லையா? இது முதல் இடம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 2வது பகுதி. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 1 வாசிச்சீங்கன்னா, ஆபிரகாம் அவ்விடம் விட்டு காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினார். அங்கே ஆபிரகாம் சாராளை சொன்னதினாலே அபிமெலேக்கு ஆள் அனுப்பி தோன்றி ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் என்றான். அது அபிமெலேக்கு ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரா, சொல்லவில்லையா? சொன்னாலே உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு எப்படி செய்யறாரு? தப்பா நினைச்சு செய்யல, நினைவுகள் சரி, நினைவுகள்
நினைவுகள் சரி, ஆனா செயல்பாடு சரியில்லை. ஆதியாகமம் 12 சிந்தனையும் சரியில்லை, செயலும் சரியில்லை. ஒரே பனிஷ்மெண்ட் தான் இல்லையா? இப்ப ஆதியாகமம் 20 சிந்தனை சரியா இருக்கு, சிந்தனை சரியா இருக்கு. இப்ப ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ அடுத்த வசனம் பாருங்க, நீ உத்தம இருதயத்தோட சுத்தமான கையோடு எனக்கு செஞ்ச எனக்கு தெரியும், தடுத்து ஆகையால். அப்படின்னா இப்ப தேவன் தண்டிக்கணும்னு அர்த்தம் இல்லை இல்லையா? கடைசி வசனம் பாருங்க, கடைசி வசனம் பாருங்க, 12ஆம் வசனம் பாருங்க, வாசி. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் வீட்டாருடைய, நம்ம கேட்கணும், ஏங்க அது அவன் நினைவு சரிதானே? நீ சாகாதபடிக்கு நீ எனக்கு விரோதமா பாவம் செய்யறத தடுத்துன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னா தடுத்துன்னு சொன்னாக்க பாதிப்பு வராம தடுக்கல. பைபிள் 17 வசனம் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? 17 என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கு வீட்டாருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் அடைச்சிட்டாராம். ஏன் அடைச்சிங்க? நீ செயல் சரியில்லை, சிந்தனை சரியா தான் இருக்குது, நீ யோசிச்ச யோசனை சரிதான், சுத்தமான கை, உத்தம ஓகே, அதெல்லாம் நல்லதுதான். ஆனா செயல், உன் சிந்தனை சரிதான்பா, என் யோசனை சரிதான், நீ சிந்திச்ச விதம் சரிதான், நான் இப்படிதான் நினைச்சேன்னு செஞ்சேன், நான் இப்படிதான் நினைச்சேன்னு செஞ்சேன் அப்படி சொல்றியா? அவர் என்ன சொல்றாரு? நான் இப்படிதாங்க நினைச்சேன்னு செஞ்சேன், நான் சுத்தமான கையோட செஞ்சேன், உத்தம இருதயத்தோட செஞ்சேன். அவர் சொல்றாரு, உண்மைதான், உன் நினைவுகள் அந்தரங்க சரியா இருக்கு, ஆனா வெளியரங்க செயல்பாடு சரியில்லையே. வெளியரங்கமான செயல்பாடு, அப்ப அந்தரங்க சரியா இருந்தா மட்டும் போதாது, வெளியரங்கமான செயல் எப்படி இருக்கணும்? சரியாக இருக்கணும் இல்லையா? வெளியரங்கமான செயல் என்னவா இருக்கணும்? சரியா இருக்கணும். கர்த்தர் ஆபிரகாமின் மனைவியாக சாராளி நிமித்தம் அபிமெலேக்கு வீட்டோட எல்லாருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அப்ப தண்டிக்காம கர்த்தர் விடல, தண்டிக்காம. அங்க அவன சிந்தனையும் சரியில்லை, செயலும் சரியில்லை. அங்க தண்டனை எப்படி? மகாவாதை. ஆனா இவனுக்கு மகாவாதை இல்லை, ஆனா என்ன, சின்ன பனிஷ்மெண்ட் ஆவது கிடைக்குது. ஆக மொத்தம் என்ன? செயல்பாடு சரியில்லைன்னா தண்டனை உறுதி. செயல்பாடு சரியில்லைன்னா நீ தேவ பயத்தோடு இருந்தாலும் சரி, நீ உத்தம இருதயத்தோட சொன்னாலும் சரி, நீ சுத்தமான கையோட செஞ்சாலும் சரி, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, நான் இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, இப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை, நான் இப்படிதான் நினைச்சேன். நினைச்சது சரிதான்பா, செஞ்சது நினைச்சது சரிதான், செஞ்சது. அப்ப நினைவுகளுக்கு ஏற்றபடி மாத்திரமல்ல, செயல்களுக்கு ஏற்றபடியும் தேவன் என்ன கொடுக்க விரும்புறா? தேவன் தண்டனை கொடுக்க விரும்புறா. அப்ப நமக்கு நல்லதை மட்டுமே தேவன் செய்யணும்னா ஒண்ணு செய். என்ன செய்? சிந்தனை எப்படி இருக்குதோ அதே போல செயலையும் சரியாகிடு. அப்ப சிந்தனை மட்டும் சரியா இருந்துட்டு செயல்பாடுகள் சரியா இல்லைன்னு சொன்னா கட்டாயம் என்ன செய்யறாரு? நீ சுத்தமான கையோட செஞ்சாலும் சரி, உத்தம இருதயத்தோட செஞ்சாலும் சரி, சுத்தமான கையோட சொன்னாலும் சரி, உத்தம இருதயத்தோட செஞ்சாலும் சரி, ஆக மொத்தம் என்ன? செயல்பாடு சரியா இல்லையா, அதற்குரிய தண்டனைய, அதற்குரிய பாதிப்பை எந்த நபராக இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிறார். எந்த நபராக? அது தேவன் பேசுறது அதெல்லாம் கணக்கு இல்லை. அவன் சிந்தனையும் சரியில்லை, டோட்டல் பாவி. ஆனா இவன் தேவ பயத்தோடு கூட இருக்கிறான், தேவ பயத்தோடு இருக்கிறான். ஆனா தேவ பயத்தோடு இருந்தாலும் செயல் நல்லா இருக்கா? உன் செயல் சரியா இருக்கா? அப்ப நம்முடைய செயல்கள் சரியா இருந்தா எதுக்கு தப்பிச்சிடலாம்? தேவனத்தோட தண்டனைக்கு என்ன செஞ்சிடலாம்? நாம் தப்பிச்சிடலாம் இல்லையா? தேவனோட தண்டனைக்கு என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சிடலாம். அப்ப சிந்தனைகளும் சரியா இருக்கணும், செயல்பாடுகளும் சரியா இருக்கணும். சிந்தனையும் சரியில்லை, செயலும் சரியில்லைனாலும் பாதிப்பு உண்டு. சிந்தனையும் சரியா இருக்குது, பட் செயல்கள் என்னமா இல்லை, சரியா இல்லை. அப்படினால என்ன இருக்கு? பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பு வராம இருக்கணும்னா இன்னைக்கு ஒண்ணு செய், சிந்தனைக்கு ஏற்றபடி என்னவா மாத்து, செயலை மாற்று. அந்த செயல்பாடுகள் சரியா இருக்கா? வெளியில செய்கிற செயல் சரியா இருக்கா? நேத்து சொன்னது வெளியில செய்கிற சரியா இருந்தா மட்டும் பல்ல, அந்தரங்கம் எப்படி இருக்கு, உள்ளான ஜீவியம் எப்படி இருக்குது, உள்ளான மனநிலை எப்படி இருக்கு, இது நம்ம நேத்து கவனிச்சது. இன்னைக்கு என்ன? உள்ளதான் சரியாத மட்டும் பரவாயில்லப்பா, வெளியுமே என்னவா இருக்கணும்? சரியா இருக்கணும். அப்ப உள்ளனா சரியா நினைச்சிட்டு வெளியில சரியா செயல்படலாம், அது என்ன கிடையாது, என்ன இருக்காது, அதுக்கான பாதிப்பு கட்டாயமா இருக்கும். மோசையும் ஆரோனும் யாரு? ஒரு மகா பரிசுத்தவான், ஒரு பெரிய பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தமானுக்கும் அதே தண்டனை. எது? எதை வச்சு?
அவங்க சிந்தனை ஒண்ணு சரியில்லாம இல்ல, சிந்தனை சரியா தான் இருக்கு இல்லையா, ஆனா செயல் அப்ப ஆண்டவர் அழகா சொல்ல என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால என்ன பரிசுத்தம் பண்ணும்படியான செயலை நீங்க என்ன செய்யல, நீங்க செய்யல. அழகா சொல்றார் 10:11 என்னாகம் 20:10-11 என்னாகம் 20:10-11 கூடி வர செய்து நோக்கி கேளுங்கள், சொல்லி ஓங்கி அடித்தார், புறப்பட்டது, குடித்தார்கள். பின்பு மோசே ஆரோனை நோக்கி முன்பாக பரிசுத்தம் பண்ணும்படி போனபடியினால் அப்படின்ட்டார். நீ செஞ்ச செயல் சரியில்லை, நீ பெரிய பரிசுத்தவான் தான். மோசே பரிசுத்தவானா? ஆமா. ஆரோன் பரிசுத்தவானா? ஆமா. 2 பேரும் பரிசுத்தவான்கள் தான். ஆனா பரிசுத்தவான்களா இருந்தாலும் செயல்கள் சரியில்லைன்னா அதற்குரிய பாதிப்பை கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுத்துதான் இருக்கிறார். கடைசி வரைக்கும் தேவன் கொடுக்கிறார். அப்ப நமக்கு என்ன தேவை? நம்ம என்ன செய்யறோம்? நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது? நம்முடைய செயல்கள் சரியா இருக்கா? நான் அப்படி நினைச்சேன், நல்லதான் நினைச்சேன், நல்லதா தான் நினைச்சேன், நல்லதை செஞ்சியா? அப்ப நினைவுகள் மாத்திரமல்ல, செயல்களும் என்னவா இருக்க வேண்டும்? சரியா இருந்தாதான் ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன கொடுக்க முடியும்னா நன்மையை மட்டுமே தேவன் கொடுத்து கொண்டிருக்க முடியும். அப்ப தேவ சமூகத்திலிருந்து நன்மை மட்டுமே நமக்கு வர வேண்டுமானால் நம்முடைய நினைவுகள் மாத்திரமல்ல, நம்முடைய செயல்களும் சரியா இருக்கணும். நம்முடைய செயல்களை வைத்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நியாய தீர்ப்பு தேவன் செய்ய விரும்புகிறார். பாதிப்பை கொடுக்கிறதா, ஆசுவத்தை கொடுக்கிறதா? அப்ப பாதிப்பை ஏன் கொடுக்கிறாரு? செய்யற செயல் சரியில்லை. செய்யற செயல் ஆள் நல்ல ஆளுங்க தான், நல்ல சிந்தனை தான், நல்ல எண்ணங்கள் தான், நல்ல காரியம் தான், ஆனா செயல் சரியில்லையே. செயல் சரியில்லையே. அப்ப செயல் சரியா இல்லைன்னா கட்டாயமா என்ன உண்டு? ஒரு பாதிப்பு உண்டு. அப்ப செயல் சரியா இருக்குமானால் எந்த பாதிப்பு இல்லாதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? நன்மையை மட்டுமே நமக்கு தேவன் தருவார். நன்மையை மட்டுமே தேவன் தருவார். நன்மையை மட்டுமே தேவன் தருணும்னா நம்முடைய செயல்பாடுகள் சரியா இருக்கணும். நான் இப்படி நினைச்சேன், அப்படி நினைச்சதெல்லாம் சரிதாமா, நீ நினைச்சது பிரச்சனை இல்லை, ஆனா செயல்பாடு என்ன? செயல்பாடு சரியா? நீ செஞ்ச விதம் சரியா? நீ செஞ்ச வேலை சரியா? நம்ம செய்யற வேலைகள் சரியா? அப்ப சிந்தனைகள் சரியா இருக்குது, செயல் சரியானாலும் பாதிப்பு உண்டு. செயல் சரியா இருக்குது, சிந்தனை சரியானாலும் பாதிப்பு இருக்குது. ஆக மொத்தம் என்ன? சிந்தனையும் சரியா இருக்கணும், செயலும் சரியா இருக்கணும். சிந்தனையும் சரியா இருக்கணும், செயலும் சரியா இருக்கணும். ரெண்டும் சரியா இருக்குமானால் அந்த நபருக்கு தான் தேவன் என்ன கொடுக்க விரும்புகிறார்? நன்மையை மட்டுமே தேவன் கொடுக்க விரும்புகிறார். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாங்களா? கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே, பூரணமாக்கப்பட்ட நீதிமான்கள் ஆவி அங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே, எல்லோரையும் நியாயம் தீர்க்கும் நியாயாதிபதி அங்கே. தேவன் எதை வச்சு நியாய தீர்ப்பு செய்கிறார்? அதை மல்கியால வாசிச்சோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும், நீதிமானாய் வாழ்ந்தவனுக்கும் துன்மார்க்கனாய் வாழ்ந்தவனுக்கும் நான் நீதி செய்வேன். துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் ஒரே செயல் அல்ல, ஒரே ஆசீர்வாதம் அல்ல. நான் வித்தியாசம் காண்பிப்பேன். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசத்தை காண்பிப்பேன். சிந்திக்கையிலும் யயோதிக்காலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள் அழகா சொல்றார், அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதிட்டேன். மற்றவங்க பேர் எழுதுனாங்களான்னு தெரியல, ஆனா அவங்க 2 பேரும் எழுதிட்டேன். ஏன்? அவங்க சுவிசேஷத்துல என்னோடு கூட ரொம்ப பிரயாசப்பட்டாங்க, என்னோடு கூட ரொம்ப செயல்பட்டாங்க. அதனால அவங்க பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதி வச்சுட்டேன். அப்படின்னா தேவன் என்ன செய்கிறவர்? நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது? நம்முடைய செயல்களை வைத்து கர்த்தர் தீர்ப்பு செய்கிறவர். நன்மையை மட்டுமே கொடுக்கிறதா, தீமையை கொடுக்கிறதான்றது எதை வச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம். செயல்பாடுகள் மட்டும் சரியானா போதாது, சிந்தையும் சரியா இருக்கணும்,
சிந்தை மட்டும் சரியா இருந்தா போதாது, செயல்பாடும் சரியா இருக்கணும். அபிமெலேக்கு நல்ல சிந்தையோடு தான் செஞ்சார். தப்பான சிந்தை இல்லை, நல்ல எண்ணம், உத்தமமான இருதயம், சுத்தமான கை, தப்பே யோசிக்கல, தவறு செய்யணும்னே நினைக்கல. ஆனா செஞ்ச செயல் மட்டும் தப்பு. சிந்தை சரியா தான் இருந்துச்சு, ஆனா செயல் சரியா இல்லை. சிந்தை சரியா இருந்தது, செயல் சரியா இல்லை. அந்த சிந்தையும் சரியில்லாம போனதுனால அபிமெலேக்குடைய வீட்டருடைய எல்லாருடைய கர்ப்பத்தையும் கர்த்தர் அடைத்தார்னு பைபிள் சொல்லுது. பார்வோனுக்கு சிந்தையும் சரியில்லை, செயலும் சரியில்லை, மகாவாதியால் வாதிச்சா. மோசேக்கு ஆரோனுக்கும் சிந்தை சரியா இருந்துச்சு, ஆனா செயல்கள் சரியா இல்லை. தப்பு பண்ணணும் அடிக்கணும்னு நினைச்சு அடிக்கல, அந்த சூழ்நிலை அவர் அடிக்க வச்சுச்சு. நம்ம அடிக்கணும் அந்த பிளான் பண்ணி செய்யல. அப்போ அதுக்கும் ஏற்றபடி தண்டனை. ஏன்னா உன் செயல் என்ன, என்ன செஞ்ச அதை வச்சுதான், என்ன சிந்திச்ச அதை வச்சுதான், என்ன செஞ்ச அதை வச்சுதான். தேவன் என்ன விரும்புறா? சிந்தையும் செயல்பாடும் ஒரே விதமா இருக்கட்டும். சிந்தையும் சரியா இருக்கட்டும், செயல்பாடும் சரியா இருக்கட்டும். அப்படி இருந்தா மட்டும்தான் உனக்கு நன்மையை மட்டுமே நான் செய்ய முடியும். உனக்கு தீமையே செய்யாம இருக்கணும்னா, நன்மையை மட்டுமே செய்யணும்னா சிந்தையும் சரிப்படுத்து, செயலையும் சரிப்படுத்து. பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்க சிந்தை மட்டும் சரியா இருந்தா போதும் நினைச்சு, ஒருவேளை எங்க செய்கிற செயல்பாடுகள் தவறா இருக்குமானால், நீங்க துக்கப்படக்கூடிய காரியம் இருக்குமானால், நீங்க விசனப்படக்கூடியதா இருக்குமானால், நீங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இந்த காலை வேளையில கிருபையா இறங்கி இரக்கம் பாராட்டி எங்க செயலை சரிப்படுத்துவதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். தடைகளை கர்த்தர் மாற்றிடும், உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். தேவ கிருபையும் இரக்கமும் தயவும் எங்களுக்கு உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்க சிந்தையும் எங்க செயல்களையும் நாங்கள் சரிபடுத்தி கொண்டு தேவ சமூகத்திலிருந்து எப்போதுமே நாங்கள் நன்மையை பெற்று வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையை மட்டுமே செஞ்சு ஆசீர்வதிக்கும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். தடைகளை மாற்றும், நாமத்தை உயர்த்தும், தேவக்கரம் கூட இருக்கட்டும். அர்ப்பணிக்கிறோம். சகல துதிகளை மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு செலுத்தி மை உயர்த்தி எங்களை தாழ்த்து பெருமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.